ஹாய் ஹலோ வணக்கம். இந்த கொடியை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இதுக்கு பாவக்கான்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது பாவக்காய் கிடையாதுங்க. இதோடைய பேர் அதலைக்காய். ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு காய்கறி. ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். பாரம்பரிய கொடி வகைகளை இதுவும் ஒன்று. இது ஒரு மிதிப்பாகல் மாதிரி தான் தெரியும். ஆனால் காய் ரொம்ப குட்டி குட்டியாக தான் வளரும், பெருசாலாம் வளராது. இவ்வளோ தான் இந்த காயோடைய சைஸு. அதே மாதிரி இந்த காயை கட் பண்ணி வச்ச உடனே நம்ம சமையல் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு மேலே வச்சுருந்தோம்னா அது வெடித்து விட்டுடும். வெடித்ததுக்கப்புறம் சமையல் பண்ண நல்லா இருக்காது. டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமான சுவையாக இருக்கும். கொஞ்சம் கசப்பு தன்மை வாய்ந்தது தான். ஆனால் நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. பாரம்பரிய கொடி வகைகளை ஒன்றுன்றதுனால கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் வைக்கக்கூடிய கொடிங்க. ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். இதோடைய விதைகள் கிழங்கு வடிவத்தில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு நம்ம வச்சோம்னா 5 நாளில் உங்களுக்கு கொடி வளர்ந்து 2வது வாரத்திலே காய்கள் நிறைய வளர ஆரம்பிச்சிடும். ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் உங்கள் நிழல். நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ரியல்.